நண்பர்களே, நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. பொதுவாக பல வகைப்பட்ட விநாயகரை நாம் பார்த்திருப்போம். இன்று நாம் பார்க்க போகும் விநாயகர் மிகவும் வித்தியாசமான சிறப்பு வாய்ந்த விநாயகர் கோலம். அதாவது விநாயகர் பெருமான் தனி பீடத்திலோ அல்லது தரைப்பகுதியிலோ அமர்ந்துதான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் தந்தையாகிய சிவபெருமானின் அடையாளமான ஆவுடை மீது, அதாவது லிங்க பீடத்தின் மீது பிள்ளையார் அமர்ந்திருக்கும் ஒரு அதிசய கோலத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? இந்த அபூர்வ காட்சியை காண நாம் செல்ல வேண்டிய கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் நேமம் அருள்மிகு ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆவுடை விநாயகரின் சிறப்புகள் என்ன தெரியுமா? தந்தையின் பீடத்தில் தனையன் வீற்றிருக்கிறார். சிவலிங்கத்தின் அடிப்பகுதியான ஆவுடையின் மேல் விநாயகர் வீற்றிருப்பது சிவனும் பிள்ளையாரும் ஒருவரே என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இது தமிழகத்திலேயே வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அரிய அமைப்பாகும். மன்மதனை வென்ற சிவபெருமான் வீற்றிருக்கும் தலம் என்பதால் இங்குள்ள விநாயகரை வணங்குவது நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளை தகர்த்து வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. சோழர் காலத்து கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவிலில் கருவறை அருகிலேயே இந்த ஆவுடை விநாயகர் தனிப்பொலிவுடன் காட்சியளிக்கிறார். ஏன் இந்த தரிசனம் முக்கியம்? கல்வியில் சிறந்து விளங்கவும் தொழிலில் ஏற்படும் முட்டுக்கட்டைகள் நீங்கவும் இந்த விநாயகர் பெரும் துணையாக இருக்கிறார். ஆவுடை என்பது சக்தியின் அம்சம். அதில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அறிவின் அம்சம். ஆற்றலும் அறிவும் ஒருங்கே அமைய இவரை வணங்குவது சிறப்பு. இந்த கோவில் காரைக்குடிக்கு அருகில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நேமம் என்ற இடத்தில் இருக்கிறது. கோவில் பெயர் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோவில். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் கணபதியே போற்றி.